பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட நிலையில விசாரணை முடிந்த பிறகு அவரை இன்றே விடுவிக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. காலையிலிருந்து நிகழ்வுகள் எல்லாம் நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுடைய பார்வை என்ன? முதலில் நேற்று தஞ்சாவூர் கூட்டத்தில் கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு என்பது உண்மையில் கண்டிக்கத்தக்கதுதான் கேட்டால் கண்டிக்கத்தக்கதுதான். பட் அதற்கு அரசு நிர்வாகம் மேற்கொண்ட அந்த நடவடிக்கை என்பது கொஞ்சம் மிதமிஞ்சிய நடவடிக்கை என்றுதான் நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கிறது. சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர். எதிர்கட்சி தலைவர் என்பவருக்கான அந்த ஒரு வாய்ப்பு என்பது ஒன்று இருக்கிறது. இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நேற்றைய பேச்சை முன்வைத்து 24 மணி நேரத்திற்குள் கைது நடவடிக்கை என்பது ஒரு மிதமிஞ்சிற ஒரு செயல். நீங்க ஒரு வழக்கு பாய்ச்சலாம், அந்த வழக்கை சட்ட ரீதியாக அவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள். இன்னொன்று, இந்த வழக்கினுடைய புகார்தாரரே தாவேகாவினுடைய கட்சி நிர்வாகி. அப்பொழுதே அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி வழக்கு என்கிற வகைமைக்குள் வந்து விடுகிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பெண்களை கலங்கப்படுத்துவது அல்லது பெண்களுக்கு கொச்சப்படுத்துகிற விதமாக அருவருக்கு தகுந்த வாசகம், ஆபாசமான வாசகம் என்பது உள்ளிட்ட பல வடிவங்கள் கொடுத்தாலும் புகார்தாரர் சாமானிய பெண் அல்ல, அவர் தாவேகாவினுடைய நிர்வாகி. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு என்பது உண்மையில் கண்டிக்கக்கூடியது. கிட்டத்தட்ட வழக்கு பதிவு செய்யலாம். பட் அதற்கான கைது நடவடிக்கை காலையிலிருந்து தமிழகம் முழுவதும் அதற்கு பின்புதான் ஒரு பதட்டமான சூழல் உருவாகிறது. பல மாவட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினர் போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் இன்று இறங்குறாங்க. இந்த சூழல்ல நீதிமன்றம் இப்பொழுது இன்றே அவரை விடுவிக்க சொல்லி இருப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பு, ஆக்கப்பூர்வமான முடிவு அது சட்டத்தின் பார்வை. அதே நேரத்தில் இன்னொரு கோணம் கூட இருக்கிறது. நீதிமன்றம் இன்று காலையில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியது. 12 மணி வரை கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றுதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கிடையில் சென்னையிலிருந்து அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு நீதிமன்றம் ஏற்கனவே அப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்த போதும் கூட அது பின்பற்றப்படவில்லை என்பது உள்ளிட்ட சில கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் இது பெண்களுக்கு எதிராக பேசுபவர்களுக்கும் பெண்கள் என்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு அரசியல் ரீதியாக பெண்களை விமர்சித்து விட முடியும் என்று நினைத்தாலும் அதற்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி என்றும் நாம் பார்க்கலாம். பட் அதே நேரத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் முன்னெடுப்பான்னு கேட்டால் 100% அது கிடையாது. நீங்க எதிர்கட்சி ஏற்கனவே இங்கு ஏறக்குறைய ஒரு காவிரி நதிநீர் விவகாரத்தில் பிரச்சனை இருக்கிறது, மேகதாது விவகாரம் கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு வகையான பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற சூழல்ல இது ஒரு பெரும் பிரச்சனையாக இன்னைக்கு மாறி இருப்பது என்பது கிட்டத்தட்ட அது ஒரு தமிழ்நாட்டிற்கான ஒரு நலன் என்கிற விஷயத்துக்கு இதுக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் தானே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான இந்த கைது நடவடிக்கை இன்றைக்கு இல்லை, அவர் இன்றே விடுவிக்கப்படுவார். என்னோட அரசு தரப்பும் சொல்றாங்க, எங்களுக்கு ரிமாண்ட் செய்யும் எண்ணமே இல்லை என்று நீதிமன்றத்தில் சொல்பவர்கள் ஏன் தஞ்சாவூர் வரை அழைத்து செல்ல வேண்டிய தேவை எழுந்தது? நீதிமன்றம் 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது என்று அறிவுறுத்திய பின்பும் காவல்துறையினர் கைது செய்திருந்தாங்க. அது கிட்டத்தட்ட கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்கிற வகைமைக்குள் வரும். அதாவது நீதிமன்ற அவமதிப்பு. அதை திமுகவினர் கோரினார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. என்னால் இன்று சற்று முன்பு என்ஆர் இளங்கோ அவர்கள் பேசுகிற பொழுது கூட அதை நீதிமன்ற அவமதிப்பு என்கிற வார்த்தை பிரயோகத்தை அவர் பயன்படுத்தல. பட் திமுக நினைத்திருந்தால் அதையும் பயன்படுத்தி இருக்க முடியும். அவர்கள் ஏன் அதை தவிர்த்தார்கள் என்பது தெரியவில்லை. அதே போன்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நேற்று பேசினார். 24 மணி நேரத்திற்குள் ஒரு கைது நடவடிக்கை. நாளை உங்களுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கிறது, பட்ஜெட் மீதான கூட்டத்தொடர் இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவரை அவர்கள் கைது செய்வது அல்ல அதற்கான அழைத்து செல்வது, இன்றே விடுவிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற வலியுறுத்தலுக்கு பின்பு விடுவது என்று மாலையில என்று பல கோணங்களை நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு தேவையற்ற ஒரு அழுத்தம், ஒரு பரபரப்பு, ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்படி பேசுவதை தவிர்த்திருக்கணும். பொதுவாக இப்படிப்பட்ட பேச்சுகளின் போது தேசிய மகளிர் ஆணையங்களோ அல்லது மாநில மகளிர் ஆணையங்களோ அல்லது மாதர் சங்கங்கள் போராடுவாங்க. ஒரு பெண்களை கொச்சப்படுத்திட்டாங்க, ஒரு திரைப்பட நடிகை உச்சத்தில் இருக்கிறவர் அவரை கொச்சப்படுத்திட்டாங்க என்று. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 9 பிரிவுகள்ல வழக்கு. அந்த 9 பிரிவுகள்ல பெரும்பான்மையான பிரிவுகள் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தினாரு, அமைதி நல்லிணக்கத்தை குலைத்து விடும், கலவரத்தை தூண்டுறாங்க, பெண்களின் கண்ணியத்தை குறைத்துறாங்கன்னு பல பிரிவுகள் 9 பிரிவுகள் வழக்குகள் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன் பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும். அவர் கிட்டத்தட்ட அவர் அந்த வார்த்தையை இந்த நடிகையினுடைய பெயரை நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட கூட்டத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிற பொழுது அது மாதிரி கண்ணியக்குறைவான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது, நம்ம ஒரு நடிகையை பற்றி நாம பேசக்கூடாது என்று அவர் சொல்லியிருந்தால் அது அரசியல் முதிர்ச்சியாக இன்னும் வேறு வகைகளில் வெளிப்பட்டிருக்கும்.